ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. எல்லாம் ஓட்டின வாட்டி வந்தானா இவன் என்ன தான் பண்ணுறது? சரி 2 வாரமாக வேலை இல்லை, அதனால் கோகுலை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வச்சு செஞ்சிரும். நேற்று மீன் பிடிக்க போகலான்னு ராவடி பண்ணோம் ராஜு. எங்கே மீன் பிடிக்கிறது, நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு எல்லாரும் வேலை, அதனால தான் உனக்கு ஃபோனே பண்ணல. ஏமாப்பு அதை போய் இப்போ மாற்றம் தானே, அது கீழே தொங்கி போயிரு மாப்பிள்ளை, இப்படி டெம்பரா இருக்கும், அது கீழே தொங்கி போயிரு, அது தொங்காது, அப்படி தான் இருக்கும். அது எப்படிடா மாப்பிள்ள, அப்படி இருந்தாலும் பிரச்சனை இப்படி இருந்தாலும் பிரச்சனை, அப்படி என்னதான் பண்றது வாழ்க்கை? ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கேட்குறப்ப பேச சொல்றேன். எத்தனை மணிக்கு கூப்பிட்டுச்சு? 9:45. நீ எங்க போடுவ? தெரியுது, ஸ்டாண்டப் காமெடி. நேரத்தே பரம்புக்கெல்லாம் போல்ட்டு போடுங்கடான்னு, அதுவும் போடல. வந்தவொடனே கலப்பை குப்பரை கமித்தி போட்டுட்டானுங்க. ஏனுதே பாருதா, இந்த தாங்கல் பட்டை போட்டிருக்குதுல அதில் இல்லை. மேலே எடுத்துட்டு போகலாம், எல்லா நெப்பிலும் கிரீஸ் அடி. நமஸ்காரம். உங்களுக்கு இதோட வெயிட் அதிகமாக இருக்கும். பார்ப்போமே. அதில் போகாது, இதுலேயே போ. அந்த சைக்கிளை ஒரு நேரம் நிறைவிட்டு போயிரு, சைக்கிள் போட்டு ஒரு மீதி மேய்ச்சிட்டு போயிரு, செத்து போயிடுவான் ஒருத்தன். குட்டி தான் ஆயில் இருக்கணும், அவஸ்தா இருக்கு, வேறு ஆயில் விழுவுது, வேற பார்க்க. டேய் இப்படி ஏறி போ, போ நேராக போய் போ, டாப் இடிச்சு விடாத, போலாம் போ. முஞ்சைக்கில் ஒரு அடி இடிச்சு அடிக்கிட்டு விட்டு மாப்பு விழுந்துடணுமா? நான் போனதுக்கப்புறம் ஒரு பக்கமாக இருந்து போகணும். டேய் இங்கிருந்து போகணும், அடியிலிருந்து போகணும், பழகிக்கா. அப்படி குமிஞ்சி அடியிலிருந்து ஒரு பக்கமாக இருந்து அடி. அவ்வளோ டிக்கெட் அடிச்சாதா இதை? இப்போ பின்னாடி பிடிஎஸ் அப்படி போட்டு எதுக்கு போடுறியா? எதுக்கும் போட முடியாது. ஓ அந்த பிடிஎஸ் பைசன் போய் பிடிஎஸ் அப்படி போட்டு விட்டோம். எதுக்கையோ போடு. வெய்யண்ணா என்னத்துலேயே வருது, ஒரே அழுத்து மட்டும் அழுத்து, பெடலுக்கு லைட்டாக மட்டும் அழுத்து, இதே வந்துடும். தெரியுதா இல்லையா சந்து? உனக்கு ஒரு வாரமாக லீவ் இருந்ததுனால மறந்துருச்சான்னு நினச்சேன். ஓடுறதுக்கு மறந்துருச்சா? ஞாபகம் இருக்குதா? இதுக்குடா அவ்வளோ எழுத்துற? உன் பவரை கொண்டு போய் அதில் விட்டுங்க, அது என்ன பண்ணும்? இப்போ கிரீஸ் அடிச்சு இப்போ ஒரு மாதிரி இருக்குமா? அழுத்து, இன்னும் கொஞ்சம் அழுத்து. வந்துருச்சு வந்துருச்சு. அது உள்ள ஒன்றுக்குது பேர், தெரியுதா? போதும். இப்போ எதுக்கு அடி? அடியில் இருக்கும் பாரு நிப்புல. அடியிலுக்கு தான், மேலுக்கு தான், சைடுலுக்கு தான்? அடியில் இருக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. தலைக்கெல்லாம் சீவிட்டு ஜாலியாக அத்தை பிள்ளை சைட் அடிச்சுட்டு அழுத்த மாட்டேங்கிறியா?
கொஞ்சமா. அடுத்தது தப்பாய்ச்சல். இதில் விட்றா, இங்கே விட்றா, அங்கே போயிட்டான் பாரு. விட்றா. அழுத்த மச்சுக்கு 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 மச்சுக்கு. வந்துருச்சா அடி எவ்வளோ இருந்துச்சுண்ணா? போ. நான் மேலே பார்த்தேன். சா அதுக்கும் பாரு லைட்டாக வந்துரும்ப ஒரு இடத்துல வந்துச்சா வந்தான போ. இவ்வளோ கிரீஷ் வந்துருச்சா கழுத்து பிடிக்கணுமா? இன்னைக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறது சரி பண்ண முடியாது வண்டிக்கு. கழுத்து கேளும்பர். வந்துச்சா? அது இதுக்கு இங்கே ஒன்று கீழே அடிச்சு விட்டு பின்னாடி. எந்த மூடி? இப்பளுக்கு மூடி போடுறதுலே நீ வேற எதையும் போட்டுறாத. இதுக்கெல்லாம் ஒரு சில வண்டிகாரர் அடிக்கவே மாட்டாங்க, நாம் தான் அடிக்கிறோம். ஓகே, நம்ம மெயினாக இதுக்கு அடிங்க. களை போடுற நண்பர்கள் இது அடிங்க. இதுக்கு அடிச்சிங்கன்னா தான் வந்து கலப்பு செஞ்சிங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் அடிச்சாச்சா? ஓகே, அப்படியே தொடச்சி விடு போலாம். எவ்வளோக்குது? 6 பாட்டில் இருக்குதுல்ல, போதுவா? சரி மாற்றி இப்படி எங்கள் அப்பா ஃப்ரெஷ்ஷாக தான் குடிப்பேன். வெளியாச்சா? வாடா, எல்லாம் ரத்தம் படா மேலங்கிறா. ஆமாம், 4 நாளாக வண்டி எடுக்கிறதுனால பிளட் ஆயிடுச்சு. தொடச்சி அந்த அண்ணன் வேறு காட்டில் உட்காந்துக்கிறாரு. எந்த வெயில் தெரியுதா? ஆண்டிப்பட்டியில் அந்த கல் இறக்குனாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு கல் காடு வந்து நான் மாற்றி விட்டோம் தானே, ஒரு சேலை ஓட சொன்னாங்களே. வச்சு ரெடி பண்ணுறோம். என்ன வேலை அதை விட்டா நமக்கு? நம்மளாம் எவ்வளோ வந்தாலும் பண்ணுறாரு அப்போ எல்லாம். இதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. அதான் திருச்சி வேலை செய்யலாம்னா இன்னும் இல்லையா? ஆமாம், வயசாவா அப்படிதான் வரும். நிறைய பையன்லாம் வராது, வயசானானா வரும். தெரியுதுல்ல உனக்கு. இந்த ஒரு டவுட்டுன்னு நான் வேற கேட்குறேன். சாப்பிடுது சாப்பிடலாமா? அங்கே போய் அங்கே போங்க, வாங்கிட்டு வரலாமா? வாங்கிட்டோம். இது 10 ரூபாயா? 2 பேர் ஆளுக்கு வாங்கிட்டோம். குண்டலையும் பாரு, மூக்க வேதுக்கிட்டு போடுறது பாரு.
போய் ஓட்டுறது 20 நிமிஷம். இதில் சுண்டல் ஆட்டுக்குட்டி. ஏன்னா அப்போ என்ன ஆளு கொண்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? நீ தானே ஆளு கொண்டு வாங்கிட்டு ஒன்று 20 ரூபான்னு தானே எடுத்து சொன்னேன். நான் தான் 10. இன்னொரு ஆளு வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஒன்று எங்கத்த பண்ணுறா? சரி விடு. போகல அது எந்த ஊடா இருந்தா என்ன? ஓரம் கட்டுவோமா? ஓரம் கட்டுவோமா? அங்கெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது. நீயே முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே நண்பா, வாங்க கோகுல் பாருங்க காலையில் காட்டி சுண்டல் வாங்கிட்டு வந்துருக்கிறான். சாப்பிட்டு போவோம். சுண்டல் போட்டேன்னா என்ன வர வர சுருங்கி போச்சு. கேட்கலாம்ல அவரை, என்ன சுண்டெல்லாம் சுருங்கி போச்சுன்னு? சுண்டல் அதிகமாக சுண்டல் விலை ஏறி போச்சா? ஒரே வயிற்றே வர மாட்டேங்குது சுண்டல். இது காட்டு. சரி, சப்ஸ்கிரைபர் சுண்டல் தர மாட்டியா? சப்ஸ்கிரைபருக்கு சுண்டல் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்? நீயே சாப்பிட்ருவியா? உனக்கு 50 ரூபா கொடுத்துட்டும் ப்ரோ. 2 பாயிண்ட் ஆளுக்கு 2 வாங்கிட்டு விடானா? ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டு மீதி காய்ச்சி கொண்டு வந்துட்டான். இவன் ஆள் எப்படி ஏறி விட்ட பையன் நேரம் போச்சுரா. பிடிச்சிக்கிட்டே வா. ஒரு சுண்டலை வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் சாப்பிட்றானே. இவனை தான் நாளைக்கு நான் வேற எதுக்காச்சும் கூப்பிட்டு போனால் எவ்வளோ நேரம் சாப்பிடுவான் நீங்களே சொல்லுங்க நண்பா. இவ்வளோ பெரிய போதம் வருது. ஓகே நண்பா. ஒரு வாரம் கழித்து வந்திருக்கிறான். எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு ஓட்டுறானா இல்லை மறந்து போச்சுன்னு சொல்கிறானான்னு பார்க்கலாம் நண்பா. இதில் எதுக்கு மறக்குது? எல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. $13,000 கொடுத்தா போதுமானது. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டேன் இந்த வயலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல். ஓகேவா? இதை கூட காட்டுக்காரர் எவ்வளோ தூரம் சொன்னார், தம்பி இந்த கல்லெல்லாம் பேத்தரலாமாப்பா, இதெல்லாம் கலப்பிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்கிறதெல்லாம் காட்டுதான் நண்பா. இப்போ இதில் இடத்துல 4-5 இடத்துல தான், அங்கே ஒரு இடத்துல எல்லாம் காடு பூரா பாறையாக தான் இருக்குது. இதை அவங்களுக்கு அவ்வளோ லாபம் இதில் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன் இதை பாறையை போட்டு நோண்டிக்கிட்டு, ஏதோ பாறையை எடுத்தால் காடு சூப்பராக இருக்கும், நல்லா ஒர்த்தாக வெறும் மண்ணாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது எடுத்தாலும் எல்லாம் மூட்டுக்கல்லாக தான் வரும். அதனால் இது பண்ணுற வேலையெல்லாம் வேஸ்ட்டு தாங்கண்ணா. முன்னெல்லாம் காடை திருத்தி வேலை செஞ்சோம்னா ஏதோ எல்லாம் வரும், ஒரு 10 ரூபா கிடைக்கும் ப்ரோ. இப்போலாம் அப்படிலாம் இல்லை. எங்கே போட்ட முட்டுலியே எடுக்க முடியல, நட்டாகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காட்டுக்காரரும் சொல்கிறாங்க. அதில் இது தண்ணி பாயிறனால இல்லை, கடலக்காய் இது மாதிரி மேட்டாங்காடு தரிசு நிலம் தான். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவும் தேவையில்லண்ணா, போதும் அப்படியே இருக்கட்டும். அது என்ன கலப்பில் தானே ஓட்டுறோம். கொஞ்சம் நாங்கள் கல் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரிங் கலப்பியே நண்பா. கல் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் லிமிட்டாக தான் பிடிக்கணும். கல் இருக்கிற இடத்துலலாம் எதுவுமே ஆகாது, அருமையாக வந்துடும்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓட்டணும்னா. போகல ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டான் ப்ரோ. இவனை இனிமேல் திட்டுற அளவுக்குலாம் இல்லை. ஒரு சில தவறு தான் இருக்குது, மைனூட்டான்னு தான். இப்போ வெலா பிடிச்சி ஓட்டுறான்ல, இந்த இடத்துல இப்போ இந்த வெலா பிடிச்சி ஓட்டமா இப்போ இதில் எடுத்து வருவோம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி போய் எடுக்கிறான்னு. அப்படி எடுத்தோம்னா தான் இந்த பக்கம் இப்படி வரும்போது இந்த மூளை எடுக்க முடியும். இல்லைனா மூளை நின்று போயிடும். இதை நீ ரிவர்ஸ் போட்டு தான் எடுக்கணும். வேறு இப்போ இது வெலா போட்டானா, நான் அடுத்த சைட்டில் வெலா போடும் போது எப்படி போடுறான்னு கிளியராக சொல்கிறேன். இப்போ ஒரு 2-3 நாளுக்கு வீடியோவுக்கு கமெண்ட் சொல்லலை, கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? பவனேஷ் அவர் என்ன ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ண சொல்லிக்கிறாரு. ஓகே, அடுத்தது நிதிஷ், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரவிக்குமார்,
நீங்கள் வண்டி சூப்பராக ஓட்டுறீங்க ப்ரோ. தேங்க்யூ நண்பா. அடுத்து பாரத் ராஜ் ரவி ப்ரோ, யூ கேன் ஃபிக்ஸ் ஒன் ஸ்டாண்ட் கேமரா ஃபார் மொபைல் ஷூட்டிங் பார்ட்ஸ் அண்ட் கேரியர். கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க ப்ரோ. அப்புறமேட்டு மைக் ஒன்று வாங்கிக்காங்க, நீங்கள் வீடியோ எடுங்க. அதெல்லாம் வந்து எத்தனை வேலை ப்ரோ செய்கிறது. அடுத்து சூப்பர்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன் அண்ணா உழவு மகேந்திராவுக்கு ஆல் ப்ரிஃபரன்ஸ் டெஸ்ட் வீடியோ போடுங்க. எல்லா வண்டியோடையும் டிஃப்ரெண்ட் வீடியோ வேணும். டிஃப்ரென்ஸ் என்னென்னக்குது சொல்கிறதான் ப்ரோ. அடுத்து சிவகாசி டீசல் ஓவர்ஃப்ளோ ரீசன் என்ன ப்ரோ? டீசல் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா வந்து அது ரெண்டே ரீசன் தான் ப்ரோ. ஒன்று லிஃப்ட் பம்பில் கம்ப்ளைண்ட் இருந்தால் வரும், இல்லையா ஏதாச்சும் அது பம்பு லோடு பண்ணும் போது ரிட்டன் ஆகும். இது ரிட்டன் வால்வை மாற்றினாலும் சரியாக போயிடும்டா. அடுத்து விக்கி ப்ரோ, ஒரு லேண்ட் ஃபுல்லாக உழவு ஓட்டி வீடியோ போடுங்க ப்ரோ. வீட்டில் காட்டுக்காரர் வேறு இறக்கி ஓட்டுங்கிறாரு. அடுத்தது டர்னிங் அதிகமாக வீடியோ போடுங்க ப்ரோ. கமெண்ட் சொல்லுங்கள், ஒரு வீடியோ கிளியராக போடுங்க. ஈச் ரவுண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரவுண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இரு ப்ரோ, அது சொல்கிறேன். அடுத்தது லோகேஷ், எங்கள் ஊரில் மழையே இல்லையாம் ப்ரோ. அடுத்தது எஸ்ஆர்ஆர் டிராக்டர் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், ஆர்பிஎம் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ தகுந்த மாதிரி ஏற்கனவே அந்த கமெண்ட் படிச்சுதான். ஆமாம் ப்ரோ, ஆர்பிஎம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீசல். அதுக்குன்னு ஆர்பிஎம் கம்மியாக வச்சு லோடு அதிகமாக கொடுத்தீங்கனாலும் அப்பயும் டீசல் போகும், ஓகேவா? அப்புறம் நிறைய நண்பர்கள்கிட்ட உங்கள் ஏரியாவில் மணிக்கணக்கா அவர் கணக்கான்னு கேட்டேன். அதுக்கு நிறைய நம்பர் சொல்லிக்கிறேன். சம்பத் நன்றி. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஏக்கரா கணக்காம் ப்ரோ அவர் சொல்கிறாரு. அடுத்து விஷ்ணுகுமார், ஏன் ப்ரோ இப்போ சந்தோஷ் வீடியோவில் வரதில்ல? அவன் ஜேசிபிகிட்ட இப்போ 2 நாளாக 10 நாளாக போயிட்டுக்கிறான் ப்ரோ. அதனால் அங்கேயே பார்த்துருக்கிறான். இப்போ கோகுல் வருவான், அவன் இப்போ 10 நாள் லீவு. இன்றைக்கி தான் வந்திருக்கிறான். பாருங்கள் எப்படி ஓடிட்டுக்கிறேன். இப்படியே அந்தானி போயிரு. ஸோ அப்போ நானும் மறந்துட்டேன். எடிட் பிரசாந்த்னு ஒரு நண்பர் இந்த வீலோட அலைன்மெண்ட் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் போடவே முடியல. இப்படி இந்த 2-3 நாளாச்சும் வீலோட அலைன்மெண்ட் வீடியோ தரணும்பா. அடுத்து சிவசக்தி, மேக்ஸிமம் எத்தனை ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவீங்க? 1500 எப்பவும் போகிறோம் இந்த மேட்டுக்காட்டுக்கலாம். அதே மாரினா ஒரு ஆர்பிஎம் 2 ஆர்பிஎம், அதுவும் ரொம்ப டைட்டு காடாக இருந்தால் அது லோ தேர்டுக்கு. ஹைஃபஸ்ட்டுக்கெல்லாம் 1400 1500 ஆர்பிஎம் தான். அடுத்தது ஆர்டிஆர் ராகு, சந்தோஷ் எங்கே என்ன ஆச்சு ப்ரோ? அவன் ஜேசிபிட்ட போகிறான் ப்ரோ. அடுத்தது வெங்கடேசன், டிராக்டர் மகேந்திரா 475 டாப் போடுங்க. 475 நம்மகிட்ட இல்லை ப்ரோ, ஈரோட்டில் நோ ரைட். அடுத்தது அபிநவ் 3100 ப்ரக் கலப்பை எங்கே ப்ரோ போட்டீங்க? அரூர் ப்ரோ. இந்த கலப்பை போட்டது வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரூர், அதுக்கு நான் ஓட்டுறா. அடுத்து சந்தோஷ் வரலையானா நிறைய பேர் கேட்குறேன். அதான் அவன் ஜேசிபிட்டு போயிட்டு இருக்கிறான் ப்ரோ இப்போ 4 நாளாக. ராமச்சந்திரன், எங்கள் ஏரியாவில் ஏக்கரை கணக்கு அண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் ஏக்கரை ஒழிச்சி அண்ணா சொல்லி. ஆமாம், ஏக்கரை கணக்கு இதுதான் பிரச்சனை. அதனால தான் எங்கள் ஏரியாவில் வந்து அது வந்து கேன்சல் பண்ணது. ஆதியில் வந்து எங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு ஏக்கரா கணக்கில் தான் தம்பி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ என்னன்னா இப்போ 1 ஏக்கரானா இங்கே வந்து 1/2 ஏக்கரான்னு சொல்லி ஒழிச்சு சொல்லுவாங்களா மறைச்சி சொல்லுவாங்களா? அதனால தான் வந்து ஏக்கரை கணக்கு விட்டுட்டு டைம் கணக்கு போயாச்சு. டைம் கணக்கு போனால் இனிமேல் வந்து எனக்கு நீ எத்தனை ஏக்கரா ஓட்டிக்க, எவ்வளோ பண்ணிக்க, எனக்கு கண்டது டைமுக்கு காசு கொடுத்துரு, வேலை முடிஞ்சுதா அப்படின்னாச்சு. அதனால் எங்கள் ஏரியாவில் ஏக்கரா கணக்கு. பாலகுமார் 53, 55, 33. புறங்கலப்பை பரம் போட்டால் 40,000. கலப்பு எங்களுது மாதிரியா ப்ரோ சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த டிஎன் கேமர் ப்ரோ. அஜித் எத்தனை படிக்கிறது? அவர் டிப்ளமா படிச்சுக்கிறார் ப்ரோ. அடுத்து செந்தில்குமார், வீடியோ சூப்பர் நண்பா. அடுத்தது அஜித் ஜேசி ரொட்டேட்டர் ஓட்டினால அந்த வீடியோ நண்பா, அதை பார்ப்போம் அவர் என்ன பண்ணிக்கிறார். லோகேஷ் அண்ணா, ரொட்டேட்டர் ரைட் சைடு பெண்டு பண்ணி ரிவர்ஸ் எடுக்கலாம் போது
கோகனட் வேரில் லெஃப்ட் சைடு மாட்டினா அது ரைட் சைடு மேலே என்னடா அது தூக்கினா மாதிரி எடுக்குது. அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ எதனாலன்னு. ரைட் சாயில் சரியாக மட்டும் பண்ண முடியல. ஏதாச்சும் ஐடியானா நான் வீடியோ சொல்கிறேன், நம்ம வெயிட் பண்ணுங்கள். அது நான் கரெக்டாக கமெண்ட் பண்ணும்போது நான் படித்து சொல்கிறேன். அடுத்து சபரி 91 39 நேட்டில் ஓட்டுனா நெட்டில் ஓட்டுனா உழவு நல்லா இருக்கும், டைம் மிச்சமாகும். ஆமாம் ப்ரோ, ரொட்டேட்டர் பொறுத்த வரலாம் வந்து நெட்டில் ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் டைம் குறையும். இதே வந்து குறுக்க ஓட்டினீங்கன்னா டைம் அதிகமாகிடும். ஓகேவா? மேக்ஸிமம் ரெட்டில் தான் ஓட்டுவாங்க, குறுக்க யாரும் ஓட்ட மாட்டாங்க. அடுத்து விக்னஸ் 23 ரொட்டேட்டரில் 36 பிளேடு சைடு மண் பரம்பு மாதிரி காட்டுப்புக்க என்ன பண்ணுறது ப்ரோ? ரொட்டேட்டரில் 36 பிளேடு சைடு மண் பாரு மாதிரி கட்டுது, என்ன பண்ணுறது? அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அது தலைமாடு போகாமல் தூக்கி விட்டிங்கன்னா அந்த பில்லை வந்து எடுத்து விட்டிங்கன்னா பாரு மாதிரி கட்டாது. நான் அதை வீடியோவில் போடுறேன். ஓகேவா? வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது எழிலரசன் 1786 ப்ரோ, நீங்கள் 415 சேல்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹேண்டில் கொபோட்டோ எடுங்க பார்க்கலாம் ப்ரோ, வெயிட்டிங். இந்த லோகேஷ் பிளேயிங் ஃபார்மட் தர்ஷித் கிட்ட எதை பற்றி கேட்டிங்களா? இல்லை நண்பா, கேட்கல, கேட்டு சொல்கிறேன் இரு. அடுத்து சிவா கே 4380 ப்ரோ, அஜித் ஜாண்டியர் 70 HP டிராக்டர் ரோட்டர் 42 பிளேட் 46 பிளேட் ப்ரோ. அட 70 HP டிராக்டருக்கா? 48 தான் ப்ரோ போடுவாங்க. அது இப்போ பிளேடு வேறு இல்லை, பிளேடு எடுத்து போட்டு தான் போடுவாங்க. அடுத்தது எழிலரசு மகேந்திரனோ ப்ரோ, மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.5 4.4 5 இப்படி பல விதமாக எடுக்கும், பரவாயில்ல. ஆனால் சிக்ரோமிஸ் கியர் பாக்ஸ் ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கும், கப்பல் மாதிரி. அடுத்து அசோக் குமார் அண்ணா சூப்பர் அண்ணா, ஜாண்டியர் 50 V4 வீடியோ போடுங்க அண்ணா, ரொட்டேட்டர் 42 பிளேடுக்கு கேட்டுக்கிறேன் ப்ரோ, ஆனந்துக்கிட்டு இருக்குது, போட்டுலாம் விடுங்க. ரஞ்சித் அஜித் புலி பக்கா ஃபினிஷிங்காக ஓட்டுறாங்க. யார் சொல்கிறது? ரஞ்சித் 96. அடுத்து சபரி 91 39 ப்ரோ, சோனாலிக்கா அண்ட் சோலிஸ் சேம் டெக்னாலஜி ப்ரோ. சோலிஸில் இன்ஜின் சோனாலிக்கா ஹைட்ரோலிக்கே கியர் பாக்ஸ் தான் இருக்குது, பட் பானட் மட்டும் மாற்றிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து சோலிஸே இல்லை நண்பா. சோனாலிக்காவை பற்றி தெரியும் ஓரளவுக்கு, நல்லா சூப்பரான வண்டி. ஆனால் சோலிஸ் இல்லை. ஆனால் ரெண்டும் ஒரே இன்ஜின் தானே, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்து ஏபி துர்லில் ஃபேன் 8362 ப்ரோ, ஜிஎஸ் ரொட்டேட்டர் ஸ்பீடு இல்லை ப்ரோ, என்ன பண்ணலாம்? ஸ்பீடு இல்லைனா பாருங்கள், அந்த மண்டையில் 2 பல்லு போட்டிருப்பாங்க, அந்த பல்லை 2 மாற்றினா போதும் ப்ரோ. அடுத்தது தமிழ் தினா 007 ப்ரோ, டிராக்டரில் மீட்டர் பாயிண்ட் ஓடலை, அது என்ஜின் RPMல ஓடலை, இல்லை வண்டி மூவிங்கில் ஓடுதா? இப்போ கேட்டாப்பில் பார்த்தீங்களா ப்ரோ, டிராக்டரில் மீட்டர் பாயிண்ட் ஓடுதில்ல, அது வந்து வண்டி ஓடுற RPMல இல்லை நண்பா. அது வந்து ஒன்லி இதில் ஓடி இருக்குது, எது இன்ஜின் RPM, இன்ஜின் ரேஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஓகேவா? இன்னும் அங்கே போயிட்டான், பல கிலோமீட்டருக்கு வந்தானே. ஓகே, அடுத்தது சந்தோஷ் எம்எஃப் பற்றி எனக்கு ரிவ்யூ கொடுங்க நண்பா, எனக்கு ரொம்ப தேவைன்னு சொல்கிறாரு. எம்எஃப் யார்கிட்ட இருக்குது சொல்கிறேன் நண்பா, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது அக்ஷயா அண்ணா, சோலிஸ் 50/24 பற்றி சொல்லுங்கள், ஃபஸ்ட் டைம் டிராக்டர் வாங்க போகிறேன். சத்தியமாக எனக்கு தெரியாது நண்பா, சோலிஸ் வண்டி பற்றி. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கேளுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து சோலிஸ் எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஜாண்டியர் 5310 2 wheel drive 4 wheel drive ஹார்வெஸ்டர், காசு ஹார்வெஸ்டர் 5104 பேக்கில் நியூ மாடல் 5045 ரைஸ் பிளான் கொபோட்டோ. கொஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரோ, அவர் வந்து அஜய் விதான்னு ஒரு நண்பர், கும்பகோணமா. அவர் வந்து 2010 ஹார்வெஸ்டர் எல்லாமே வச்சுருக்கிறாராம். அதனால் அதை பற்றி கம்ப்ளைண்ட் எதாக இருந்தாலும் கேளுங்க ப்ரோ, நான் சொல்கிறேன்னு இருக்கிறாரு. தேங்க்யூ நண்பா. அடுத்து ப்ரொபோசர் 4535
ரொட்டேட்டர் பேக் டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, அதை 2-3 மாடலுக்கு 2-3 டைப் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது சன்ஜைடு மைலேஜ் 45 ஹெச்பிக்கு 3 லிட்டர் தான் ப்ரோ போகுது. ரொட்டேட்டருக்கு 55 ஹெச்பி தான் போகுது. என்ன வண்டி ப்ரோ, குபோட்டாவா? அடுத்தது சுரேஷ் ரைனா 1499 ப்ரோ. யுஓ 585 டெக் ப்ளஸ் ஆர் நோவோ 605 விச் பெஸ்ட்டு ட்ரைலேண்டுக்கு? அது எப்படி சொல்கிறது, 585 நல்லா மைலேஜ் அருமையாக இருக்கும். கொஞ்சம் ஓட்டுறது கம்ஃபர்டபுள் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் நோவோ கம்பேர் பண்ணும்போது நண்பா. ஓகே நண்பா, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் என்ன இருக்குது? பிரதீப் செல்வா 5360 ப்ரோ. 575ஓட ஹெச்பி என்னன்னா 575ஓட ஹெச்பி 45 ஹெச்பி ப்ரோ. அடுத்தது பாலு சாமி 5561 அவர் என்ன கேட்டுக்கிறான்னு கோபோட்டோ 4501 4 வீல் டிரைவ் கல்டிவேட்டர் பேலர் மைலேஜ் கிங். ஆமாம் ப்ரோ, 4 வீல் கபோட்டோ பொறுத்தவரைக்கும் பேலாக இருக்கும், ரொட்டோட்டர் இருக்கும், மைலேஜ் பக்காவாக இருக்குது. பாலுசாமி சொல்லிக்கிறாரு, உண்மை தான் சொல்லிக்கிறாரு. அடுத்தது மித்ரன் டிராக்டர் லைஃப். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ப்ரோ. உங்களுடைய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு தாரு நீங்கள் அது சொல்லுங்கள் ப்ரோ. நாங்களும் உங்களுக்கு தராங்க ஷேர் பண்ணுறோம் ப்ரோ. தேங்க்யூ. நம்ம வீடியோவெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ ரொம்ப நன்றியா. அடுத்து திகர இந்த பாராஜ் 1659 வாட்ஸ்அப் குரூப் தான் ப்ரோ. பாருங்கள் நம்ம இதுலேயே இருக்குது, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது பாருங்க ப்ரோ. அதில் இருக்குது, நீங்கள் பார்த்து வாட்ஸ்அப்பில் சேர்ந்துக்காங்க. கரெக்டாக யூஸ்ஃபுல்லான விஷயமெல்லாம் வந்து இது பண்ணுங்கள், ஓகேவா? தேவையில்லாதெல்லாம் போகாதீங்க, யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்காங்க. நானும் அப்பப்போ வந்து ஃப்ரீயாகிறப்ப சொல்கிறேன், இந்த தேவையில்லாத பொம்மை ஃபோட்டோ அது இதெல்லாம் அனுப்பி வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கெல்லாம் எவ்வளோ சேனல் இருக்குது, அதில் போய் போட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து எது யூஸ்ஃபுல்லோ வண்டியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி போட்டுக்கலாம். தான் கோகலை தூக்கு பிடிக்க விட்றேன். ஏன்னா கோகலை மாட்டிக்கிச்சுன்னா டே வந்து பிடிக்க விட்றான்னு சொல்லணும். இந்த பட்டை ஒரு பக்கம் தேஞ்சு போய் மறுசை எடுத்து திருப்பி போட்டோம்னாவே இதே தான் ப்ரோ சல்ல. இப்படி போய் கிளப்பியில் போய் ஏறியும் போகலாம். இதே புது பட்டையாக இருந்தால் ஒன் சைடு தேஞ்சு போயிட்டு அடுத்த சைடு போட மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு சைடு தேஞ்சிட்டு அடுத்த சைடு மாற்றுற பட்டையை மட்டும் இது ஒரு பெரிய தலைவலியாக போய் முடியும். இப்போ பாருங்கள், இதுதான் வேலை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். இது கொஞ்சம் சின்ன விலாவை போடணும். பைப்பில் எந்தஞ்சோடு வேலை போட்டு வச்சுக்கிறான் பாரு. சரி, அங்கே வேறு இடம் சின்னதாகுதா, அதனால் வந்து இருக்கிறத வந்து அப்படியே ரெண்டாக தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக ஒரு வயல் சுத்தமாக இருக்கும். அதில் நான் எப்படி விலா போட்டு ஓட்டுறதுன்னு சொல்கிறேன் நண்பா. காடு காஞ்சி போச்சு, ஏதோ ஈரமான காடவும் இருக்கும், சரியாக போச்சு. ஈரம்னா எப்படின்னா ஏற்கனவே வந்து ஓட்டி போட்டது, இல்லைனா வந்து இப்போ மழை பெஞ்சு 4-5 நாள் ஆகும், காடு ஃபுல்லாக காஞ்சி போச்சு. எல்லாம் பூரா பால் தான். இந்த வயல்லாம் வந்து நம்ம ஆம்பு கலப்பையெல்லாம் ஓட்டவே முடியாது நண்பா. ஏன்னா அவ்வளோ கல் இருக்கும். ஏதோ ஸ்ப்ரிங் கலப்பையாக இருக்கும், படப்படன்னு அடிச்சுட்டு ஓட்டி போடுறோம். ஆம்பு கலப்பையாக இருந்தால் செட்டே ஆகாது. ஆம்பு உடைக்கும், போல்ட்டை உடைக்கும், இதே மக்கராக இருக்கும். நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் வீடியோ வரும் ப்ரோ, பாருங்கள். ஏன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணியே ஆகணும். மேட்டு காடெல்லாம் ஓடுறது நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டீசல் சேர்த்து போகுது ப்ரோ, அதுதான் பிரச்சனை. எப்படி ஓட்டுறான் கோவில் ஓரளவுக்கு லெவலாக ஓட்டுறானா வண்டி லோடு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு வண்டி ஒன்றும் பெருசாக லோடு பண்ணல ப்ரோ, நல்லா தான் ஓட்டுறான். பழகிக்கும், எதுவும் வேலை இல்லை. இனிமேல் கோவில் டெய்லியும் வருவான் ப்ரோ, ஓரளவுக்கு எல்லா வீடியோலையும் இருப்பான். ஏன்னா அவனும் இப்போ 10 நாளாக அங்கங்கே சுற்றிட்டு வந்துட்டான். எங்கள் அம்மா இங்கே வீட்டில் திட்டுறாங்களாம், இல்லை வேலைக்கு போகாத ஏன்னா சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்களாம். அதனால் வந்துடுவான்.
ஓகே நண்பா, இப்போ பாருங்க இதுதான் சால் பிடிச்சி ஓட்டுறது. முதல்ல வந்து அந்த ஓரம் போயிட்டாப்புல, இப்போ எடுத்தது இங்கே வந்துட்டானா. இதுதான் முதல்ல சால் பிடிச்சி ஓட்டுறது. முடிஞ்ச அளவுக்கு சால் பிடிச்சி ஓட்டுறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெண்டு இல்லாத நேராக ஓட்டுற மாதிரி பாருங்க நண்பா. அப்போ தான் வந்து ஒருத்தர் நம்ம ஓட்டுறதை பார்த்தாலும் பரவாயில்ல நீட்டாக ஓட்டுருக்கான்னு. இப்போ கோகுல் ஓட்டுருக்குறான், இருந்தாலும் இன்னும் நேராக ஓட்டணும். இப்போ நான்லாம் ஓட்டுனா வந்து எப்படி சொல்கிறது, அப்படி கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கணும். இது வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற நண்பர்களும் சொல்ல தம்பி, புதுசாக ஓட்டுற தெரியாத இதை பற்றி தெரியாத நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில. அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஓட்டுற மாதிரி பார்த்துக்காங்க. பெண்டாக கோணையாக ஓட்டுற மாதிரி பார்க்காதீங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு 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 நீட்டாக இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன். எந்த அளவுக்கு கம்பி பிடிச்ச மாதிரி நேராக ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்வைக்கு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும், யாரும் கம்ப்ளைண்ட்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி திறப்பும் போதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைமாடு வர முன்னாடியே கொஞ்சம் திருப்பிக்கும். முன்னாடி வந்து கொஞ்சம் தூரம் வந்து தான் ஓரம் போய் திரும்பணும். அப்போ தான் வந்து வண்டி லோட் ஆகாது. அதை விட்டுட்டு போய் வரப்பில் வந்து இங்கே வந்து இடித்து திருப்பினோம்னா லோட் ஆகும். பாருங்க வாய்க்கால்குள்ளே எப்படி திரும்பி ஓடிட்டு இருக்கிறான்னு. மரத்தை பேத்தப்படாராடே. அவ்வளோதான் ப்ரோ. இதை வந்து சால் ஓட்டுறது வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், இதுதான் சிம்பிள் மேட்ரு. இன்னும் 2 சுற்று ஓட்டுனே சின்னதாக சுருங்கும். இவ்வளோட வந்துடுமா, அப்போ வந்து கரெக்டாக 2ஆக பிரித்து எடுத்தோம்னா இன்னொரு வேலை போட்டோம்னா வயலே முடிஞ்சிடும். அப்படி தான் ஓட்டணும். நான் இன்னொரு 2 சுற்று வரட்டும், எப்படி ஓட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. பூரா கல்லுக்காடு நண்பா. மண்ணுக்காடாக இருந்தால் பரவாயில்ல, பூரா கல்லுங்கிறதுனால படார் டமார் திமீருங்குது. மட்டை ஏன்டா மாட்டுவிட்ட? போ. மட்டை மாட்டிக்கு எடுத்து விட்றதான். ஓட்டுட்டோம். ஒரு மாதமாக சும்மா தானே இருந்தான் குத்தியார். ஓட்டுட்டோம். நேற்று கூப்பிட்டேன், நேற்று வரல. இன்றைக்கி இது ஒரு 2 மணி நேரம் தான் ப்ரோ இருக்குது, வேறு வேலையும் இல்லை. சரி ஓட்டு, இதை நானே ஓட்டி போடுவேன். சரி இப்போ 10 நாளாக வீட்டிலே வரணும், சும்மா இருக்கிறனா வேலையே செலுப்பாகுதுண்ணா அப்படின்னா. ஏடா நான் கூப்பிட்றனாலாம் செலுப்பாக இருக்குது, இப்போ மட்டும் உனக்கு செலுப்பு இல்லையாடா அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டில் எம்மா திட்டுறதுனால பாஸ் வந்துட்டார். அவ்வளோதான் ப்ரோ. இதை ஓட்டிட்டு தான் அந்த தோப்பு கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் ஓட்டினா வேலை முடிந்தது. இப்போ பாருங்கள், இந்த சுற்று ஓட்டிட்டு அடுத்த சுற்றுக்கு விலா போடுவான். விலா போடும்போது உத்துல இருக்கிற ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறான்னு காட்டுறேன் பாருங்கள். என்றைக்குமே ப்ரோ வண்டி புதுசில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓட்டி பழகிக்கிட்டிங்கன்னா அது ஒரு சாதாரணமாக எப்படி ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். எதுவுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு ஓட்டும் போது டஃப்பாக இருக்கும். ஓட்டி பழகிக்கிட்டிங்கன்னா அப்புறமேட்டு இவ்வளோதானா, இதுக்காக போய் இவ்வளோ நேரம் வந்து தயங்கணும் அப்படின்னு ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டி பழகிட்டா ஈஸி. பாருங்கள், சின்னதாக இதாக 2 சுற்று எடுக்கும். இப்போ பாருங்கள் வேலை போடுவான் பாருங்க, போடுறான் பாருங்க, நேராக போகுது வண்டி. இப்போ வந்து இந்தானக்கிற மீதிக்கிற நிலத்தை அப்படியே 2ஆக தடுத்தா வேலை முடிஞ்சுது. ஆனால் இதவன் பாருங்கள் 2ஆக தடுக்கல, அந்தான இன்னும் அதிகமாக வச்சுருக்கிறான். அது தடுத்துருக்கலாம், ஆனால் வந்து இதெல்லாம் தடுக்க மாட்டான். தேவையில்லாத இடத்த வந்து ஒரு வயலில் வந்து 2ஆக தடுப்பான், இதில் வந்து தடுக்க மாட்டான். அவ்வளோதான். இப்படி தான் விலா பிடிச்சி ஓட்டணும். குறைஞ்ச ஒரு 5 சுற்று வர மாதிரி விலா பிடிச்சி ஓட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. வண்டி மட்டும் சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு வாட்டமாக திருப்பி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து மைலேஜ் இருக்கும், வண்டி லோட் ஆகாது, லைஃப் இருக்கும். இந்த வயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னம்பழம் வைக்கிறதுக்கோசரம் எல்லாம் வயல் பூரா புளி எடுத்து வச்சுக்கிறாங்க. இதில் கோகுல அண்ணா நீ வந்து ஓட்டினா அப்படின்னா வாயை மட்டும் இவ்வளோ பேச்சுரா ஓட்டுறான் பாரு, வளைஞ்சு ஓடிக்கிறான்னு பாரு. வண்டியை போட்டு படித்து எடுக்கலாம். குழியில் விடுவோம், தென்னை மரத்தில் இடிக்கும்.
வண்டியை போட்டு கொண்டு போடுவா. பாவமடா வண்டி. ஓகே நண்பா, பக்கத்தில் அந்த தென்னை மரத்து வயலுக்காரர் கொஞ்சம் ஓட்டுனுங்கிறாங்க. இது முடிஞ்சுது. பரவாயில்ல, நாங்களும் ஒரு அரை மணி நேரம் தான் வரும்னு நினச்சோம். இப்போ எவ்வளோ நேரம், ஒரு 5 நிமிஷம் ஓட்டினானா 1.5 மணி நேரம் ஆச்சு. ஓட்டிடுவானான்னு தெரில, பார்ப்போம். டீசல் வேறு கம்மியாக இருக்கும், அதுதான் பிரச்சனை. இப்போ டீசல் இருந்தால் பரவாயில்ல. நான் இது ஒரு 3/4 மணி நேரம் தான் வரும்னு கணக்கு போட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நானும் கோகுலும் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல். குட்டான உடைக்கிறானோ. குட்டாங்க இதில் அதெல்லாம் லைட்டாக உடச்சி சொல்லிக்கிறாங்க. நல்லா உடச்சி கொண்டு போகிறார். 1.30க்குங்கக்கா 1650 ரூபா. 650 வரையிருங்க. போகல வாய்க்கால் அழிக்காத, நெட்டில் மட்டும் ஒரு சால். இந்த வாய்க்கால் அழிக்காத, நெட்டில் மட்டும் ஒரு இழுப்பு இழுத்து விட்ரு. இது என்ன இப்போதுன்னா தென்னை மரத்துக்குள்ள தானே இன்னும் தட்டு பாதி காடு இருக்குது ப்ரோ. அதனால் வந்து காட்டுக்காரர் வந்து இந்தாண்ணா மட்டும் ஓட்டி விடுப்பா அப்படின்னாங்க. நான் வந்து ஒட்டுக்கா ஓட்டிடலான்னே. அதுக்காட்டி மழை வந்தால் இன்னும் நம்பி போயிடும் அப்படின்னாங்க. அதனால் வந்து ஒரு சால் மட்டும் ஓட்டிக்காங்க தென்னை மர சந்தில். நாளைக்கு மழை பெய்யலனா கூட அப்படியே வாய்க்காலில் தண்ணி கட்டிக்குவீங்க. அப்புறம் அந்த தட்டெல்லாம் அறுத்த வாட்டி ஏகத்துக்கு 2 சால் ஓட்டிக்கலாங்க்கா அப்படின்னேன். இப்போ அதனால் நான் சொன்ன ஐடியாவில் தென்னை மரத்தை விட்டுட்டு சந்தில் மட்டும் ஒரு சால் ஓட்டுறோம் பாருங்க. வாய்க்கால் அப்படி இருக்குதா, ஒரு எமர்ஜென்சிக்கு 2 நாளைக்கு மழை பெய்யலனா அப்படி தண்ணி கட்டிக்கலாம் பாருங்கள். 2 in 1 ப்ராசஸ். வாய்க்கால் ஏகத்துக்கு அது கொஞ்சம் போனால் போயிட்டு போகுதுன்னு ஓட்டுறது விட்டுட்டு என்ன பண்ணுறான் பாருங்க. இப்படி வளையிறான், அப்படி வளையிறான். வேறு ரிவேஸ் வேறு எடுக்கிறாரு. இது மாதிரி இடத்துல விட்டால் தான் ட்ரைனிங் ஃபுல்லாக வரும். எடுப்பானா கேப்பா. ஓரளவு நல்லா ட்ரைனிங் ஆகிட்டான்ல ப்ரோ. சந்து குந்தெல்லாம் அருமையாக எடுக்கிறான்ல. போகணும் திணறி இது ஓட்டிட்டோம். முட்டை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். ஓட்டுட்டு இதில் ஓட்டிட்டான் தானே ஒரு சொட்டக்காடு ஒரு சால் ஓட்டிவிட்டு போக வேண்டியது தான். போயிருங்கக்கா. ஏதோ அது ஒரு சால் ஓட்டி விடுறதா? அந்த போகலதா அது ஒரு சால் ஓட்டு.
இது அடியேறமே இல்லைக்கா, அடியேறமே இல்லை. அந்த வயலில் இருக்கிற ஈரம் கூட இதில் காணும், காஞ்சி போச்சு. சும்மா இதெல்லாம் நாலு கணக்கு 800 நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஓகே, முடிச்சிட்டான். அன்றைக்கி அப்படி தான் வந்து சந்தோஷ் வந்து ஓட்டி அந்த தென்னை மரத்தை ஓரத்தில் ஒரு பிள்ளையை போட்டு தள்ளிட்டான் நண்பா. இப்போ இந்த அக்கா வேறு காட்டுக்கார அக்கா வேறு வையின்னு கத்துது. நான் ஓட்டாதரா கரெக்டாக ஓடிக்கொடான்னு பிள்ளையை போட்டு தள்ளிட்டு இருந்துக்கிறோம். நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒதுங்கி ஓட்டினா கூட பரவாயில்ல ப்ரோ. இந்த தென்னை மரம் ஏதோ செடி செத்த வச்சாங்கன்னா ஒரு அரை அடி கேப் விட்டா கூட ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து போடலாம். இதெல்லாம் புட்டிங்கி விட்டா கண்டபடி திட்டுவாங்க. நான் அப்போ எவ்வளோ தான் பார்த்து ஓட்டினாலும் பாருங்கள் ஓரத்தில் சுற்றி முடிச்சு போச்சு. இப்போ வந்து ரிவர்ஸ் போட்டு எடுக்கிறானா அப்படியே முடிக்கிறானான்னு தெரில, பார்ப்போம். ரிவர்ஸ் போட்டு தான் வேலையை காட்டும். இல்லை சுற்றி வரான். நாளைக்கு வீடியோ பாருங்க ப்ரோ. நாளைக்கு கலப்பை காட்டி புதுசு எடுத்து வந்துருக்குது. அதில் புது கலப்பைக்கு பட்டை மாற்றி ஃபீல்டு ஓட்ட போகிறோம். அது கலப்பை என்ன ரேட்டு, பட்டை என்ன ரேட்டு, எவ்வளோ வாடகை எல்லாமே அந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பா. இதே ஸ்ப்ரிங் கலப்பை நான் 2016 எடுக்கும்போது 25,000. இன்றைக்கி என்ன ரேட்டு என்னன்னு கிளியராக வீடியோவில் புட்டு வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், வெளியே போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது நண்பா. மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சொல்லிக்கிறேன். பாய், டாட்டா.